தேசிய ஊடகவியலாளர் நல சங்கத்தினுடைய ஆண்டு விழாவிலே அதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ஜெயகிருஷ்ணன் அவர்களே, இங்கு நான் வருவதற்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற கும்பகோணம் வெங்கடேஷ் அவர்களே, திரு அர்ஜுன் சம்பத் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த தேசிய ஊடகவியலாளர் சங்கம் ஆரம்பிக்கணும்னு முதல்ல அதை பற்றி பேசினது நான் தான். காரணம் என்ன, சென்னை பிரஸ் கிளப்பில் என்னோட பத்திரிகையாளர் கூட்டம் முடிஞ்சு நான் வெளியில் வரும்பொழுது அங்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் ராஜா இதைத்தான் பேசினார்னு கேப்ஷன் எதை போடுறதுன்னு விவாதம். அதில் மாற்று கருத்தே வரக்கூடாது என்கின்ற சதி திட்டம் அங்கு தீட்டப்பட்டதை நான் நேரம் பார்த்த காரணத்தினால இந்த தேசிய ஊடகவியலாளர் நல சங்கம் ஆரம்பிக்கணும்னா அப்போ ஜெயகிருஷ்ணன் பேசி அதுக்கப்புறம்தான் இது துவங்கி வைக்கப்பட்டது. அது மாதிரியே இன்னைக்கு தலைப்பு சக்கரவர்த்தி திருமகன் ஏன் பேர்? இதற்கு இம்மீடியட் ப்ரொவோகேஷன் என்ன என்று பார்த்தால், இந்த திராவிடியன் ஸ்டாக்ல நம்ம சுடிதார் கவிஞர் அவர் எம்பெருமான் ராமனை பற்றி இழிவாக பேசி, ஏன்னா இது திட்டமிட்ட ரீதியிலே இழிவாக பேசினது என்பது அவர் பேச்சில் இருந்தே நாம சொல்ல முடியும். ஏன்னா அவர் பேசும்பொழுதே சொல்றார், திகைத்தனை போலும் அப்படின்னா பிரமித்தனை போலும்னு சொல்றார். அதுக்கப்புறம் தான் மற்ற சாக்கடை எல்லாம் வெளியில வர்றது. அப்ப பிரமித்தனைனா மனநோயாளின்னு அர்த்தம் ஆகுமா? ஏன்னா நீயே சொல்ற திகைத்தனை போலும்னு சொன்னா பிரமித்தனை போலும், அதான் சரி. ஆனால் அது தவிர எம்பெருமான் ராமனை பற்றி இவர் பேசியது அந்த திராவிடியன் ஸ்டாக்கினுடைய உண்மை குணம் அதுதான். ஏன்னா ஏற்கனவே திரு அர்ஜுன் சம்பத் பேசும்போது சொன்னார், இவங்களுக்கு வழக்கே ராமனோட ஏன் ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில். இந்த ஒரு இல்னு சொன்னா இவங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு மனைவியை வச்சுக்கிட்டு ஸ்டேஜில் உட்கார முடியுமா? சரி, உண்ணாவிரதம் இருந்தா கால் மாட்டில் ஒன்று, தலைமாட்டில் ஒன்று. கால் மாட்டில் ஏசி, தலைமாட்டில் ஏர் கூலர். அதை சொன்னேன் நான். நீங்க ஏதாவது உங்களுக்கு அர்த்தம் எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆகவே இந்த திராவிடியன் ஸ்டாக்கு அன்னைக்கே இதெல்லாம் ஏன் தொடர்கிறது? ஏன்னா ராமாயணத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கின்ற உறவுகள் மிக அதிகம். பல உதாரணங்கள் சொல்ல முடியும். இப்ப காரைக்குடி எடுத்துக்கொண்டோம்னால் கண்டதேவின்னு ஒரு இடம் இருக்கு. வருஷா வருஷம் தேர் திருவிழாவில் அது பிரச்சனையாக்கிடுவானுங்க. அந்த கண்டதேவிங்கிறதுக்கு ஏன் பேர் வந்ததுன்னு அந்த ஊர் மக்களுக்கு அங்குதான் சீதா பிராட்டியை பார்த்து விட்டு வந்த அனுமன் கண்டேன் தேவி என்று சொன்ன காரணத்தால் அந்த ஊருக்கு பேரு கண்டதேவி. நீங்க அதே மாதிரியா தேவகோட்டையில வார்டு நம்பர் 1 இறகு சேரின்னு பேரு அந்த ஊருக்கு. ஏன் இறகு சேரின்னு நீங்க பேருன்னு அந்த ஊர்காரங்களை கேட்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, சீதா பிராட்டியை அபகரித்து ராவணன் செல்லும் பொழுது ஜட்டாயு யுத்தமிடுகிறார். ஜட்டாயுனுடைய இறகுகளை வெட்டிய காரணத்தால் இறகு விழுந்த இடம் இறகு சேரி. இந்த மாதிரியாக நீங்க தமிழ்நாடு முழுக்க ராமாயணத்தோடு எம்பெருமான் ராமனோடு இணைத்து பேசுகின்ற பழக்கம் பாரம்பரியம் தமிழ்நாட்டுக்கு உண்டு.
இல்லைன்னா ஈவே ராமசாமிக்கு ராமசாமின்னு அவங்க அப்பா ஏன் பேர் வைக்கணும்? ராமனுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லைன்னு இந்த திராவிடியன் ஸ்டாக் பேசினா அது எவ்வளவு தூரம் பொய்ங்கிறதுக்கு ராமசாமியே உதாரணம். ஆனால் ஹிந்துக்கள்கிட்ட இருக்கிற ரொம்ப தவறான பழக்கம், we don't react and we don't react sufficiently. அதுதான் காரணம். ஒரு தடவை ரியாக்ட் பண்ணுவோம், அப்புறம் பேசுற தைரியம் யாருக்கு இருக்கு, முதுகெலும்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்துடலாம் நம்ம. காரணம் என்ன? இந்த ஹெச் ராஜா சொன்னா தப்பு, நீதிபதி சொல்றாரு. நீங்க நீதிமன்றத்தில் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பும் பொழுது அவர் சொன்னது, ஏன்னா 1969-70 எம்பெருமான் ராமன் படத்துக்கு செருப்பு மாலை போட்டு உருவானம் ஈவேரா நடக்குது. அந்த சமயத்துல ஹிந்து மறுமலர்ச்சி இயக்கம்னு ஒரு அமைப்பு இருந்தது. அதுக்கு தலைவரா சேலம் ராமசாமி அவர்கள் தலைவரா இருந்தார். அவர் தான் ஈவேராவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர், சேலம் ராமசாமி. அதுல அவர் என்ன வழக்கு தொடர்ந்தார்? இந்துக்களின் மத உணர்வை ஈவேரா புண்படுத்தி விட்டார், அதுக்காக ஈவேரா தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் வழக்கு. அப்ப நீங்க நீதிபதி கேட்கிறார் சேல ராமசாமி அவர்கள்ட்ட. அவர் கொஞ்சம் சேல ராமசாமி என்ன மாதிரி வெள்ளந்தியான ஆள். அவர்கிட்ட கேட்கிறாரு நீதிபதி. அவர் இப்ப காலமாயிட்டார் அவர், ஆனா பிற்காலத்துல என்னோட நண்பராகவே இருந்தார் அந்த நீதிபதி. அவர் அப்ப பத்திரிகையில் வந்த படத்தை காட்டி, இந்த ஊர்வலம் நடக்கும் பொழுது சுத்தி இந்த பத்திரிகையில இருக்காங்க, அவங்கெல்லாம் இந்துக்கள் தானே அப்படின்னு. அப்ப ராமசாமி சொல்றாரு, ஆமா, அவர்கள் மனது புண்பட்டு இருக்குமானால் அவர்கள் இந்த மாதிரி அமைதியா இருந்திருப்பாங்களா? நீதிபதி அந்த வழக்கு நடந்த பொழுது கேட்ட கேள்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதிமன்றம் எதிர்பார்க்கிறது that should have been reaction. ஏன்னா நீங்க சட்டத்திலேயே தற்காப்புக்காக ஒருத்தன் அவன் என்ன எதிர்பார்க்கிறானோ அந்த அளவுக்கு சேதத்தை எதிராளியின் மீது ஏற்படுத்தலாம்னு சட்டம் இருக்கு, வழக்கறிஞருங்க இருக்க. நான் படித்தவன் தான், பிராக்டிஸ் பண்ணவன் இல்லை. ஏன்னா நான் பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதனால நான் பாருக்கு போனதில்லை, 2 பாருக்கும் போனதில்லை. அதனால நாம அந்த இடத்துல, அதனாலதான் நான் சொல்லியிருந்தேன், ஜெகத் ரட்சகன் அவர்கள் என்னோட நல்ல நண்பர் தான், நல்ல வைஷ்ணவர். அவர் எப்படி கேட்டு சும்மா உட்கார்ந்திருந்தார்? ஸ்ரீ குருஜி கோல்வால்கர் அவர்கள் RSS இரண்டாவது தலைவராக இருந்தவர். அவர் சொல்றார், நீ வணங்கும் தெய்வத்தை ஒருவன் இழித்து பேசும் பொழுது நீ வாழாதிருப்பையானால் உன் பக்தி கலங்கமானது, உன் பக்தி கலங்கமானது. அது அன்னைக்கு இந்துக்கள் பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணி இருக்கணும். நீங்க வைரமணி, இது புதுசு இல்லை, வைரமுத்து நீங்க பாத்தீங்கன்னா தினமணியில கண்டினியூஸா 13-14 கட்டுரைகள் எழுதுறாரு. அவரோட பழக்கமே, அவர் எந்த ஹிந்து ஐக்கனை எடுத்துக்கொள்கிறாரோ 4 பத்தியில உயர்வா பேசிட்டு கடைசி பத்தியில இழிவா பேசுறது பழக்கம். ஒருத்தரை மட்டும் இல்லை, திருவள்ளுவர் பற்றி எழுதுறார். இது ஆண்டாள் நாச்சியார் பற்றி கட்டுரை வந்ததுக்கு முன்னாடி திருவள்ளுவரை பற்றி எழுதும்போது சொல்றார், நீங்க இந்த எப்படி இந்து சமுதாயத்திலே பிரிவுகளை ஏற்படுத்துவதற்காக இவர்கள் பொய்களை பரப்புகிறார்கள், வெட்கம் இல்லாம பொய்ய பரப்புவாங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திருவள்ளுவர் பற்றி கேட்கிறாரு, சனாதன ஹிந்துவாதிகள், இதுல ஒரு வார்த்தை கூட இன்னதில்லை. சனாதன ஹிந்துவாதிகள் தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லுவார்கள். வள்ளுவர் தமிழன் என்கிற காரணத்தால் மோட்சத்தை ஏற்கவில்லை. இங்க இப்ப என்ன ஆகுது? தமிழர்கள் மத்தியிலே, இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் மத்தியிலே பிரிவினை ஜாதி ரீதியாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தால். ஆனால் இது உண்மையா? நீங்க உண்மையான பார்த்தா
இந்த தர்மார்த்த காம மோட்சம் என்கின்ற சதுர்வித புருஷார்த்தம் நான்குமே வரிசைப்படுத்தப்பட்டது அல்ல. தர்மத்தின் வாயிலாக பொருள் ஈட்டல் தர்மார்த்தம், அதே மாதிரியாக தர்மத்தின் வாயிலான இன்பம் துய்த்தல். கல்யாணம் பண்ணிட்டு மனைவியோடு வாழ்ந்தா அது தர்மத்தின் வழியானது. இல்ல இந்த திரவிடியன் ஸ்டாக் மாதிரி வலது பக்கம் ஒண்ணு இடது பக்கம் இருந்தா அது தர்மத்தின் வழியிலானது இல்லைன்னு அர்த்தம். அத வள்ளுவர் ஏன் அறம் பொருள் இன்பத்தோட நிறுத்தினார்? அவர் முதல் அத்தியாயத்திலே வீடு பற்றி பேசியிருந்தார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். ஆகவே நீங்க பாத்தீங்கன்னா வள்ளுவரை போய் என்ன பண்றாங்க, நம்ம ஏதோ காவிமயமாக்குறோம்னு. முதல் சனாதன பெரியவர் வள்ளுவர். நீங்க ஏன் இத சொன்னா அவனுக்கு ஏன் இடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு திரு டாக்டர் நாகசாமி அவர்கள் எனக்கு நல்ல நண்பர். ஒரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் டாக்டர் நாகசுவாமி தொல்லியத்துல ஃபாதர் ஆஃப் ஆர்கியாலஜின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த அளவிற்கு பத்ம விபூஷன் பட்டம் பெற்றவர். அவர் ஒரு புக்கு எழுதினார். அந்த புக்கு ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கும் போயிருக்கேன் நான். திருக்குறள் தி அப்ரிஜ்மெண்ட் ஆஃப் தி சாஸ்திராஸ். நம்ம சாஸ்திரங்களுடைய சாராம்சம் தான் திருக்குறள் அப்படிங்கிறது அந்த புத்தகம். அதுல அவர் திருக்குறள் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணியிருக்கிறதே தர்மார்த்த காம மோட்சம். அதோட மட்டும் இல்லை, அதுல திருக்குறள்ல ஒரு குறள் வருது, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. இப்ப இந்த இல்வாழ்வானுக்கு அந்த இயல்புடைய மூவர் யாரு? அதாவது ஹிந்து மதத்துல 4 ஆசிரமங்கள் சொல்லப்படுறது. சனாதன ஹிந்து வாழ்க்கையில 4 ஆசிரமங்கள். ஒன்னு பிரம்மச்சரியம், 2வது கிரகஸ்தாசிரமம், 3வது வானப்பிரஸ்தம், 4வது சந்நியஸ்தம். இந்த இல்வாழ்வான் கிரகஸ்தனுக்கு மீதி 3 பேரையும் சம்ரட்சணை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதனால்தான் என்ன சொல்றாரு குறள்ல, இயல்புடைய மூவர்க்கும், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. இந்த மாதிரி 1330 குறள்ல 1000 உதாரணம் காட்ட முடியும். ஆனால் சனாதன ஹிந்து மதத்திலேயே நாம் வேறுபாட்டை பொய்களை சொல்லி, இந்த பொய்கள் எல்லாம் எப்ப இருந்து வந்தது? 1838 ஐரிஷ் பிஷப் ராபர்ட் கால்வெல் மதம் மாற்றுவதற்காக திருநெல்வேலியில வந்து லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் சங்க இலக்கியங்கள்ல ஏதாவது ஆரிய திராவிட இனவாதம் பற்றி சொல்லி இருக்கார். ஏன்னா இந்த திராவிடங்கிற வார்த்தையே சம்ஸ்கிருத சொல்லு. ஏனால் மைய இடத்திலே தமிழ் மொழியிலே ஒரு வார்த்தை துவங்காது. திராவிட இத்திலிருந்து அந்த வார்த்தை துவங்கும். அப்ப அந்த வார்த்தையே தமிழ் மொழியில் இல்லை. ஆனால் ஆரிய திராவிட இனவாதம், ஆரியன் இன்வேஷன். அதனால்தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் தெளிவா சொன்னார், the right place for the myth of Aryan invasion is the dustbin. தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் மூளை குப்பை தொட்டியா இருந்தா நாம என்ன பண்ண முடியும்? ஆகவே இன்னைக்கு ராமனுக்கு எதிராக இவர் பேசியதற்கு என்ன காரணம்னா, அந்த திரவிடியன் ஸ்டாக்கோட மைண்ட் செட் அது. ஆனால் எத்தனை பேர் இதனால் மனது காயப்பட்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஆண்டாள் நாச்சியாரை மிக மோசமாக வைரமுத்து எழுதினார். என்ன? ஸ்ரீரங்கத்திலே அவர் ஆண்டாள் நாச்சியார் தாசியாக இருந்தார். இது பற்றி நான் விஸ்தாரமா இங்க சென்னையில அன்னைக்கு பொதுக்கூட்டம் நடந்தது, சூளமேடு, அன்னைக்கே பேசி. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா
அந்த கட்டுரை 4 நாள்ல நம்ம லிப்கோ சேர்மன் பார்த்தசாரதி அவர்கள் அவர் எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு, ராஜா நீங்க மதுரைக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டார். என்ன விஷயம்னு கேட்டார். நீங்கள் டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்களை போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். தாராளமா போகலாம், எனக்கு என்ன 1.5 மணி நேரம் காரைக்குடியில இருந்து. ஏன்னா என்ன காரணம், இந்த கட்டுரை எழுதிய அன்னிலிருந்து டாக்டர் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் அன்ன ஆகாரம் இல்லாமல் உண்ணாவிரதம் இருக்கிறார். இனிமே எதுக்கு வாழணும்? என் தாயார் ஆண்டாளை பற்றி ஒருவன் இழிவாக பேசியது இனிமே நான் வாழறதுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு அந்த அம்மா முடிவெடுக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் அன்னைக்கு காயப்பட்டிருப்பார்கள். அப்போ அவங்க இந்த மாதிரி சொல்லி புலம்பின்றே இருக்கும் பொழுது, எங்க ராஜா மட்டும்தானே கண்டிச்சார் அப்படின்னு அடிக்கடி பேசுறாங்க. அதனால ஒரு கால் நீங்க போய் அப்பீல் பண்ணினா அவங்க உண்ணாவிரதத்தை கைவிடலாம் அப்படின்னு. சரினா அன்றைய தினமே நான் திருமதி விஜயலட்சுமி நவநீத, இன்னைக்கும் டாக்டர் நவநீத கிருஷ்ணன் இருக்காரு, அவங்கள பார்க்க போனேன். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நான் PhD வாங்கியதே ஆண்டாள் பற்றி ரிசர்ச் பண்ணிதான். அதுல ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கத்துக்கு போனதே இல்லை. அவங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க, அதுல PhD வாங்கி இருக்காங்க. அப்போ நீங்க பாருங்க, உண்மையே இல்லாத ஒன்று, 100% பொய்யான ஒன்று, அத பேச இந்த திராவிடியன் ஸ்டாக்கு கூச்சம் இருந்ததா? இல்ல. காரணம் என்ன? நாம தான் we don't react sufficiently. அதான் காரணம். அந்த இடத்திலேயே திரு ஜெகத் ரட்சகன் நிறுத்துவோம் பேச்சன்னு சொல்லி இருந்தா இனிமே பேசுறதுக்கு தைரியம் வருமா? சொல்லி இருக்கணும்ல. இல்லைன்னா உங்க பக்தி போலீங்கிறேனா? எதற்காக, ஏன் நாம் அனுமதிக்கிறோம்? அதனாலதான் இன்னைக்கு சக்கரவர்த்தி திருமண் என்று இன்னைக்கு டாபிக் பேர் வச்சதுக்கே இமீடியட் ப்ரொவோகேஷன். அன்னைக்கு கம்பர் கழகத்தில் இங்கு நடந்த சம்பவம் சென்னையில். நண்பர்களே, இந்த மாதிரியான திரிப்பு வாதங்கள் தமிழகத்திலே மக்கள் மனதிலே திணிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாமே பொய், எதுலையுமே கொஞ்சம் கூட உண்மை இல்லை. அன்ட்ரூத் அண்ட் ஹாஃப் ட்ரூத். This half truth is more dangerous than the untruth. இவர்கள் இந்த மாதிரியாக, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஊவே சாமிநாத ஐயர் பாரதியை ஏற்கவில்லை. அது ஒரு கட்டுரை. அந்த 13 கட்டுரையில ஊவேசா பற்றி எழுத ஊவேசா அவர்கள் பாரதியை ஏற்கவில்லை. நீ சனாதன இந்து விரோதி போ என்று அவர் பாரதியாரை சொன்னார். யாரு பார்த்தா? இவர் நின்று பக்கத்தில் இருந்து கேட்டாரா? ஆனால் உண்மை என்ன? பாரதியினுடைய நினைவு தினம் 25வது நினைவு தினம் என்று எனக்கு ஞாபகம். அது காங்கிரஸ் பில்டிங்ல விழா நடக்குது. அன்னைக்கெல்லாம் காங்கிரஸ்காரங்க தேசியவாதியா இருந்தாங்க. இட்ஸ் ஒன்லி எ பாஸ்ட். அப்போ அதுல பேசுறதுக்கு உபேசா அவர்கள் வர்றார். அதுல பேசும் பொழுது உபேசா அவர்கள் சொல்றார், பாரதி தெற்கத்திக்காரன், அவனுக்கு தமிழ் பால் ஈர்ப்பு இருந்தது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல. ஆனால் பாரதத்தையே தெய்வமாக தேவியாக மக்களை ஏற்க செய்யும் அளவிற்கு மிகப்பெரிய தேசிய கவிஞன் அப்படின்னு ஊவே சாமிநாத ஐயர் காங்கிரஸ் பில்டிங்ல நடந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதை எடுத்து போட்டேன் நான். எதுக்கு இந்த மாதிரியா போய் பேச வேண்டும்? ஒரு ஹிந்து ஐக்கனையும், அது வள்ளுவராக இருந்தாலும் சரி, உவேசாவாக இருந்தாலும் சரி, ஆண்டாள் நாச்சியாராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் கடைசியில முதல் 4 பத்தி என்னவோ உயர்வா பேசுற மாதிரியா, ஏன்னா ரொம்ப மேல கொண்டு போயிட்டு கீழே போட்டா தானே காயம் ஜாஸ்தியா போடும்.
அந்த மாதிரியாக தமிழகத்துல இந்த ராபர்ட் கால்டுவெல் என்கின்ற ஒரு நபர் வர்றதுக்கு முன்னாடி 1838 திருநெல்வேலியில கால்டுவெல்லும் 1840 மயிலாப்பூர்ல ஜியு போப்பும் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய திரிபுவாதங்கள் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்ல கிடையாது. யாராவது ஒருத்தர் சங்க இலக்கியங்கள்ல ஆரிய திராவிட இனவாதம் பற்றி, ஏன்னா 2000 வருஷமா பேசாதது இந்த 150 வருஷத்துலயா. ஆனா 150 வருஷத்துக்குள்ள யுனெஸ்கோ அவார்டு வர உருட்டணும்னுங்க. யுனெஸ்கோ அவார்டு எல்லாம் போய் பித்தலாட்டம். இப்ப ஆக்ஸ்போர்ட்ல நடந்தது மாத்திரம் இல்ல, பிறப்பே பித்தலாட்டங்கிறேன். பிறப்பே ஆக இந்த திராவிடியன் ஸ்டாக் தமிழை பயன்படுத்தி அதில் இருப்பவைகளை திரித்து பேசி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய 150 ஆண்டுகளாக இது நடந்தது. எந்த அளவுக்குன்னா பிபிசியில ஒரு கான்பரன்ஸ் நடக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலே நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல இந்த ஆரியன் திராவிட இது திராவிடியன் இன்வேஷன் இது பொய் தான், கட்டுக்கதை தான். ஆனால் இந்த கட்டுக்கதையை அவிழ்த்து விட்ட காரணத்தால் இந்தியாவின் தென்பகுதியிலே ஏற்பட்டு இருக்கின்ற மாற்றங்களை மீண்டும் மாற்ற வேண்டுமானால் இன்னொரு 1.5 நூற்றாண்டுகள் ஆகும். அதான் உண்மை. அவனுக்கு அன்னைக்கு 1838க்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா கால்டுவெல்ல பற்றி ரொம்ப பெருமையா பேசுற விஷயம் என்ன? தி கம்பேரிட்டிவ் கிராமர், ஒப்பிலக்கணம். அதுல ஏதோ தமிழ் மொழிக்கும் உஸ்பெகிஸ்தான்ல இருக்கிற மொழிக்கும் ரொம்ப நெருக்கம். இஸ் இட் நாட் அ ஃப்ராட் ஆன் தமிழ் லாங்குவேஜ்? யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழியும் ஒரு தாயின் சகோதரர்கள், ஒரு தாய்க்கு பிறந்த குழந்தைகள். ஏன்னா நீங்க எல்லா இந்திய மொழிகளும் ஆனாவண்ணாவிலிருந்து கானாங்கானாவிலிருந்து எல்லாம் ஒண்ணுதானே. ஒரே ஒரு வித்தியாசம் தமிழ் மொழிக்கு இருக்கிறது. அது என்ன? ஒலி வடிவில் இருக்கின்ற மாற்றத்திற்கு ஏற்றது போல் வரி வடிவில் மாற்றம், வித்தியாசம் இல்லை. நீங்க தமிழ் மொழியை நாம எடுத்துக்கொண்டால் பாடம் பாடம் உச்சரிப்புல டா இருக்கு, ப இட்டம் பட்டம் டா இருக்கு. ஆனால் வரி வடிவத்தில் இந்த டானாவுக்கும் டானாவுக்கும் வித்தியாசம் இல்லை. அது மீதி எல்லா மொழிகளுக்கும் இருக்கிறது. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா, பங்காளம், ஹிந்தி, சம்ஸ்கிருதம் எல்லா மொழிக்கும் அந்த வித்தியாசம் ஒலி வடிவிலே இருக்கின்ற வித்தியாசத்திற்கு ஏற்றது போல் வரி வடிவிலும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனா தமிழ்ல அது இல்லை. அவ்வளவுதான். அது தவிர மீதி எல்லாம் நீங்க பார்த்தா ராமா வென்ட் டு ஷாப். ஆனா தமிழ்ல ராமன் கடைக்கு போனான். ராமானே துக்கான் கயாத்தா. எல்லா பாஷையும் அப்படிதான். ஈவன் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல இந்திய மொழிகள் மட்டும்தான் ஒரே குடும்பம். ஆனா கால்டுவெல் என்ன சொல்றாரு? தமிழ் மொழி மாத்திரம் உஸ்பெகிஸ்தான் மொழிக்கு நெருக்கம். அந்த கம்பேரிட்டிவ் கிராமரே இட்ஸ் a fraudulent exercise. இது இன்டெலெக்சுவல் ஃப்ராட்ஸ். ஆகவே இந்த மாதிரியாக மொழிகளுக்கிடையே பேதங்கள் காண்பது, அதை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்துவது, இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக உந்து சக்தியாக இருந்தது மிஷனரிகள். இதையும் ஹெச் ராஜா சொல்லல. தி கேஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒரு புஸ்தகம், நிக்கோலஸ் பி டிர்கர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர் எழுதின புஸ்தகம். அந்த புத்தகத்துல தி கேஸ்ட் ஆஃப் மைண்ட்னு இந்தியாவை பற்றி ஒரு அமெரிக்கன் ஆத்தர் எழுதின புஸ்தகத்துல 60 பக்கம் நீதி கட்சிக்கும் திகாவுக்கும் ஒதுக்கி இருக்காங்க. இந்த புஸ்தகம் பப்ளிஷ் ஆனது 2002ல், 23 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதுல அவர் சொல்றாரு, இந்த அமைப்புகள்லாம் எதற்கு பயன்படுத்தினார்கள் மிஷனரிகள்னு அந்த புக்கில் எழுதி. அதாவது
கிராமத்துக்கு போறாங்க மிஷனரிஸ், நீ கிறிஸ்துவ மதம் மாறணும் அப்படின்னு. அப்போ உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க சாமி கிட்ட கேட்டு சொல்றோம். சாமி கிட்ட கேட்டு சொல்றோம்னா டைட்டி இல்ல, பிரீஸ்ட். சாமி கிட்ட கேட்டு சொல்றோம்னு அவங்க சொன்னதுனாலதான் இந்த நீதி கட்சி, திராவிடியன் பார்ட்டிஸ் ஆன்டி பிராமின் மூவ்மெண்டே ஆரம்பித்தாங்க அப்படின்னு. இது என்னோட கருத்து இல்ல, நிக்கோலஸ் பி டிர்கரோடது. அவர் சொல்றார், காரணம் என்ன? unless you demolish the image of Brahmins, you cannot convert people. ஏன்னா கிராமத்துல மக்கள் ஏற்கல. ஆகவே அந்த மாதிரியாக மிகப்பெரிய சதி திட்டம். இன்னைக்கு நீங்க பாருங்க, தர்மஸ்தலா பிரச்சனை எவ்வளவு ஒரு மோசமான சதி. அங்க இருக்கக்கூடிய மஞ்சுநாத சுவாமி கோவில், அந்த மஞ்சுநாத சுவாமி கோயில் பல நூற்றாண்டுகள் பழமையானது. ஒரு சின்னையான ஒரு ஆள், பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா மிஷனரி சக்திகள் இருக்கு. அவர் சொல்றாரு, இங்க நானே 100க்கு மேற்பட்ட பெண்களை புதைச்சிருக்கேன். பொய் சொன்னாலும் கொஞ்சமாவது நியர் டு ரியாலிட்டியாவது இருக்க வேண்டாமா? எப்பயில சொல்றாரு, இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, 1980 45 ஆண்டுகளாக இங்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் அவர்கள் கற்பழித்து கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மா மிஸ்ஸஸ் பட், அந்த அம்மா என் பொண்ணை புதைச்சிருக்காங்கிற. நீங்க உண்மை என்னன்னா அந்த அம்மாவுக்கு கல்யாணமே ஆகல. இது எதுவுமே என்னோட கற்பனை இல்லை. கர்நாடகத்தில் இருக்கின்ற சித்தராமையாவுடைய அரசாங்கம் போட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல அவங்க 13 இடங்களில் அகழ ஆராய்ச்சி பண்ணி ஒரு இடத்துல கூட பெண் பண்ண இல்லையே. ஆனா குற்றம் சாட்டியது எப்படி? நூற்றுக்கணக்கான பெண்கள். நீங்க எந்த அளவிற்கு சனாதன இந்து தர்மத்தின் மீதான தாக்குதல்கள், நீங்க எவ்வளவு ஒயிட் ஸ்ப்ரெட்டா பொய்களின் அடிப்படையில் நம்ம சனாதன இந்து தர்மத்திற்கு எதிராக யுத்தம் நடத்தப்படுகிறது. அதோட ஒரு பார்ட்டு தான் தமிழ்நாட்டில் நடந்ததும் பார்த்தோம், இன்னைக்கு தர்மஸ்தலாவில் நடக்கிறதையும் பார்க்கிறோம். ஆகவே இன்றைய தினம் நம்ம ஒருத்தரும் ராமனாக இருந்தால் மட்டும் பத்தாது, கிருஷ்ணனாகவும் இருக்கும். ஏனென்றால் நான் பாஞ்சஜன்யத்தை எடுக்க மாட்டேன்னு கண்ணன் சொன்னாலும், துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டதாக தருமரே சொல்லும் பொழுது அஸ்வத்தாமா அஸ்வத்தாமா என்கின்ற யானை, அந்த யானைங்கிற சொல்றத பாஞ்சஜன்யத்தை ஊதிய காரணத்தால் அது துரோணாச்சாரியார் காதிலே விழவில்லை. அஸ்வத்தாமா ஹதஹா இதி குஞ்சரஹா. ஆகவே அந்த மாதிரியாக நாம கண்ணனாவும் இருக்க வேண்டியது. எனவே இந்த சக்கரவர்த்தி திருமகன் என்று இன்றைக்கு நாம ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறதே, அதுல சத்துலா நாம மக்களிடம் கொண்டு போக வேண்டிய செய்தி, இன்றைய தினம் எல்லா தளங்களிலும் ஹிந்து விரோத தீய சக்திகள் மிகவும் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த செய்தியை ஒரு வீட்டுக்கும், ஏதோ ஒரு அரங்கிலே பேசப்பட வேண்டிய விஷயம் மாத்திரம் அல்ல. அதனால எனக்கு கொஞ்சம் திடீர்னு சில பணிகள் இருக்கிறதுனால இன்னும் அதிக நேரம் பேச முடியாது. அதனால நாம் எப்படி திருமதி விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் எந்த அளவுக்கு போனார், நான் இனிமேல் உணவு அருந்தாமல் உயிர் விடுவேன். காரணம், she studied ஆண்டாள், she got PhD on her research on ஆண்டாள்.
அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ஹிந்து சனாதனவாதிகளை சித்திரவதை செய்கிற சக்திய நாம பார்த்துட்டு சும்மா இருந்தா நாம எதுக்கு பப்ளிக் லைஃப்ல? ஆகவே இது நம்ம திரு பிரவச்சனகர்த்தா வெங்கடேசன் அவர்கள் போன்றவர்களும் இணைந்து இது, ஏன்னா நீங்க அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரிக்க முடியாது. ஆன்மீகம் கலந்த அரசியல் வேணும்னு பெரியவர் முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்கார். அதனால நாம இத அரசியல் மூலமாக ஆன்மீகத்தை அழிக்க, சனாதன இந்து தர்மத்தை அழிக்க இந்து விரோத சக்திகள் முற்படும் பொழுது நாம் அனைவருமே குறைஞ்சது இன்னிலிருந்து முடிவெடுப்போம். 100 பேருக்கு இந்த செய்தி கொண்டு போவோமா? 100 பேர் ஒத்தொத்தரும் அந்த மாதிரியாக நாம் செயலாற்றுவதுதான் தமிழகத்தில் நிரந்தரமாக இந்துக்கள் அவமதிக்கப்படுவது நிறுத்தப்படும் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.